Hi, welcome back to Infinite Creation. Soya balls யூஸ் பண்ணி நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு வெஜ் குருமா சோயா கோலா உருண்டை குழம்பு வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். சோயா பால்ஸ் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கிராமுக்குள்ளே இருக்கும். இதில் முங்குற அளவுக்கு வெந்நீர் சேர்த்துட்டு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த பால்ஸ் நல்லா பொங்கி வரும். வெந்நியில் நல்லா ஊறுறதால அது சாஃப்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிப்போம். பால்ஸ் இப்போது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை வடிகட்டிட்டு இதை கையால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பால்ஸில் ஊறி இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துடும். நம்ம மிக்சியில் அடிக்கும்போது தண்ணி இருந்தது அப்படின்னா உதிரியாக கிடைக்காது. ஸோ அதுக்காக இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸையும் நான் பிழிஞ்சிட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, 2 துண்டு இஞ்சியை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச சோயா பால்ஸில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக அரிசி மாவு சேர்க்குறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் இருக்கும். இது ஒரு கிறிஸ்பி டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் கொடுக்கும். அரிசி மாவு நான் புட்டு மாவு சேர்த்துருக்கேன். அதுதான் கொஞ்சம் மணலாக இருக்கும். ஸோ கிறிஸ்பியான ஒரு லுக்கு கிடைக்கும். அரைச்ச சோயா விழுதில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோயாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சோயா பால்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமானதும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதை போட்டதுக்கப்புறமா லைட்டாக நம்ம உடையாத அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். 2 பக்கமும் அந்த பொன்னிறம் கிடைக்கிறது வரைக்கும் லைட்டாக கிளறி விட்டுட்டு பொன்னிறம் ஆனதும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சோயா ரெசிபி பண்ணுறதுலேருந்து இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை கோலா உருண்டை மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல போட்டு யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ நான்வெஜ் செய்ய முடியாத டைமில் இந்த ரெசிபியை தாராளமாக செய்யலாம். சப்பாத்தி, பிரெட், ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஈவன் ரைஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லா பால்ஸையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதுக்கான மசால் தயார் பண்ணணும். பால்ஸ் ஃப்ரை பண்ண எண்ணெயை நான் யூஸ் பண்ணுறேன். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வச்சுட்டு மீதி எண்ணெயை வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இதில் பட்டை, கிராம்பு, ஏலம் இது எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் 4 வெங்காயம் சேர்க்குறேன். நம்ம எவ்வளோ கோலா உருண்டை செஞ்சு வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் எடுக்கணும். ஸோ இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆயாச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே நாம் இதை சேர்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக தக்காளி விழுது சேர்த்துடலாம். 3 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியில் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். தக்காளி நல்லா வதங்கலை அப்படின்னா அதில் ஒரு பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருக்கு. இதை கிளறி விட்டுட்டு அடுத்ததாக இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம்.
நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கோலா உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருந்தோம். ஜஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். கடைசியாக நம்ம சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அது கொதிச்சதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா 10லேருந்து 15 முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து அடுத்ததான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த கேஷ்யூ பேஸ்ட் வந்து குழம்புக்கு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். பட் இது சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ வந்து சோயா பால்ஸை ஆட் பண்ணலாம். எல்லா சோயா பால்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சோயா ரெசிபி, சோயா கோலா உருண்டை குழம்பு. நார்மலாக நம்ம செய்கிற சோயா ரெசிபிலேருந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சோயா ரெசிபி. சப்பாத்தி, ஆப்பம், பிரெட் இதுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு சைடிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.